எனக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை பத்தி தான் பேச போறேன். எல்லாம் தமிழ்லைன்ல பார்த்திருப்பீங்க. அந்த கூலியை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா அந்த கூலி அவ்வளோ வன்மத்தை என் மேல கக்கியிருக்கு. ஒரு சாதாரண மனுஷனா என்னை அவ்வளோ பாதிச்சிருக்கு அந்த கூலி. சொல்றேன் நடந்தது அந்த கூலிக்கு என்னன்றத. சில நேரங்கள் கழித்து அதை தான் சொல்றேன். அப்பயே எங்களுக்கு காட்டுச்சு, படத்துக்கு போவாதீங்க 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 போவாதீங்கன்ட்டு. நாங்க தான் யாரும் அதை கேட்கல. ஏன்னா நாங்க படத்துக்கு போகும்போதே எங்க வண்டியில பெட்ரோல் இல்லை. ஓரமா தான் விட்டோம் வண்டிய. விட்டுட்டு ஓடணும், பின்னங்கால் பெடையர்கள் அடிக்க. பின்னங்கால் பெடலில பட ஓடுவான். தலைவரை பார்க்கணும் தலைவரை பார்க்கணும் தலைவரை பார்க்கணும்ட்டு ஒரே அலப்பற. போனது அப்புறம் தான் தெரியுது ஏன்டா போகணுன்ட்டு. நம்ப மாட்டீங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃபோன் பண்றேன், கேளுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். சில மணித்துளிகள் கழித்து கேளுங்க நீங்களே. ஹலோ ஐயா கேக்குதுங்களா? பிஆர்எஸ் தானே? ஏஜிஆர் பேசுறேன். புரியல. ஏஜிஆர் பேசுறேன். சொல்லுங்க. சரி, ஒரே ஒரு டவுட்டு. ரெக்கார்ட் பண்றீங்க? ரெக்கார்ட் பண்ணலையா? ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. எதுல? உங்க போன்ல ரெக்கார்ட் ஆயிட்டு. என் போன்ல ரெக்கார்ட் ஆகலையா? உன் போன்ல தான் ரெக்கார்ட் ஆகுது. என் போன்ல இது வேற ஒரு போனு. உங்க போன்ல தான் கேக்குது. சரி, அதை விடுங்க. ஒரு சிறிய டவுட், மனசு ரொம்ப கேட்கல, அதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். சரி, நம்ம ஒரு படத்துக்கு ஒண்ணு போன ஞாபகம் இருக்கா? ஆமா. பெட்ரோல் இல்லாம நின்னு பின்னங்கால் படையர்கள் அடிக்க ஓடணுமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. தலைவரை பார்க்கணும் தலைவரை பார்க்கணும்ட்டு. அது உங்க கருத்து என்ன அந்த படத்தை பத்தி, அதை சொல்லுங்க கொஞ்சம். தலைவர் நல்லா நடிச்சிருக்காருங்க. புரியல. தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு. தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு. அதை விட படத்துல என்ன இருந்தது? படத்துல என்ன இருந்ததுன்னா, பாக்கல, தூங்கிட்டு தானே. கருப்பு சார்ஜ் இருந்துச்சுங்க. என்னது? எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்குல்ல. ஆமா ஆமா, அது நிறைய பேஸ்ல மூஞ்சி வச்சிருந்தாங்க. ஓ மை காட், அபௌட் பெல், அந்த ரத்தத்தை சொல்றீங்க? சார்ஜ் நினைச்சு டொமேட்டோ சாஸ் கெட்டு போச்சு, எக்ஸ்பி ஆச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் எதுக்கு சச்சிராஜ் வச்சாங்க, எதுக்கு அந்த இது தயாரிச்சாங்க, அதான் எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அது படமா என்னன்றதே புரியல. அதுதான் உங்களுக்கு நான் கால் பண்ணி கேக்குறேன், உங்க பதிவை கேக்குறேன். லோகேஷ் படம் நல்லா மைண்ட்ல ஏத்திட்டு போயிருந்தேன். அது கூட நான் டிக்கெட்டுக்கு காசு போடல, நீங்களே தான் போட்டு என்ன கூட்டு போனீங்க. அதான் நானே எதுக்கு வேஸ்டா போட்டு போனேன் டிக்கெட். எங்களெல்லாம் கூட்டு போய் கடைசியில இப்படி ஆகி போச்சு. அதான் டிக்கெட் போட்டு ஸ்நாக்ஸ் வேற வாங்கி தரலாம் பார்த்தேன். நல்ல நேரத்துக்கு படம் பார்த்தோன்னு முடிவு பண்ணிட்டியா? டிக்கெட் காசு கூட கேட்க கூடாது, கம்மன் வீட்டுக்கு போயிட்டு. ஆமா, டிக்கெட் காசே கேட்க கூடாது, நான் வீட்டுக்கு போயிடலாம். சரி ப்ரோ, அதுதான் கேட்க ஃபோன் பண்ண உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. பாத்தீங்களா ஏன் போனோம், எதுக்கு போனோம், எதுக்கு அவர் டிக்கெட்டு காசு போட்டாரு, நான் எதுக்கு படத்துக்கு போனேன், எதுக்கு அதுவும் நடந்து போனோம், வண்டியை ஓரமா விட்டுட்டு எதுக்கு வேகமா போனோம், ஒண்ணுமே எனக்கு புரியல இப்போ வரைக்கும். அதான் இந்த வீடியோ நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஒரு விளாக் சேனல் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு விளாக் சேனல், அதில் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். 5ஆம் தேதி வீடியோ போடுறேன், இந்த சேனல்ல வீடியோ போடுறேன், அதை பாருங்க கரெக்டா இருக்கும் எல்லாமே சொல்லியிருந்தேன். படத்துக்கு போயிட்டு அதை பத்தி ஏதாவது சொல்லணும், நல்லதா சொல்லணும், தலைவர் வாழ்க எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். கடைசியில போனதான் தெரியுது படத்தை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. இதுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு வார்னிங், அபாயம் சங்கு மாதிரி நம்ம முழங்கி அதை கரெக்டா சொல்லணும்.
ஏன் போனோம் எதுக்கு போனோன்னு இது வரைக்குமே தெரியல. அவர் தான் டிக்கெட் போட்டாரு, என்னை கூப்பிட்டு போனாங்க. வண்டி வழியில நின்றுடுச்சு, அதை ஓரம் நிறுத்தணும், 10 நிமிஷத்துல படம் விடுனாங்க. தப்ப தப்ப தப்புன்னு ஓடணும், தலைவரை பார்த்தேன். அடையடி கத்திய வச்சு இப்படி பண்ணாரு, கத்தணும், கதறணும், எல்லாமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது சேர்ல இருந்தேன், செகண்ட் ஹாஃப் முடியும் போது நான் போயிட்டேன். கீழே இறங்கி தரையில தான் உட்காந்துருந்தேன். கீழே போய் உட்காந்துட்டேன் ஒரு படிக்கட்டாண்ட. மேல இருந்து கத்தி ஒன்றும் வேலை ஆகலன்ட்டு. அது எனக்கு தெரியல. இது இது வந்து சொல்லப்போனா இது ஒரு பிளாக் சேனல். இதை ஏன் நான் ரிவ்யூ போடுறேன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ ஆதங்கம் மனசுல எனக்கு அந்த படத்தை பார்த்துட்டு. அவ்வளோ ஆதங்கம். நான் என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ எதுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணி இதை 4 பேருக்கு அனுப்பணுன்றது புரியல. ஏன்னா அந்த படம் என்ன அவ்வளவு பாதிச்சிருக்கு. ரொம்ப கஷ்டம். அவர் சொன்ன மாதிரி தான். தலைவர் வெட்டுறாரு, ரத்தம் வரும்னு பார்த்தா டொமேட்டோ சாஸ் தான் வருது. அவர் ரத்தமே இல்லை. திட்டுதான் ஒரு டொமேட்டோ சாஸ் வருது. ரத்தம்னு கூட சொல்ல முடியாது. அதை டொமேட்டோ சாஸ் சொல்ல போனா, தெளிவா சொல்ல போனா ஒரு டொமேட்டோ சாஸ், அவ்வளவுதான். அதுல இப்ப ஒண்ணும் இல்லை, சிம்பிளா சொல்றேன். இது மைக்கு, அதுக்காக ஒரு இது பிடிக்கிறதுக்காக இது சீப்பு. சரி, ஏதோ ஒரு மேட்சிங்கா ஆகுது. இது இந்த சீப்புக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த சீப்பை வச்சு இப்ப என்னால இதை ஒரு இது மாதிரி பிடிச்சிட்டு இது பண்ண முடியும். அது மாதிரி அந்த படத்துல ஏன் சத்யராஜ் இருந்தாருன்னே தெரியல. எனக்கே தெரியல ஏன் இருந்தாரு. அவருக்கே தெரியாது. அவரை கேட்டாலே சொல்லுவாரு, ஏன் நான் இருந்தேன் படத்துல அப்படின்னு அவரே சொல்லுவாரு. ஏன் அவர் இருந்தாரு படத்துல எனக்கு அவருக்கே புரியாது. எனக்கும் ரஜினிக்கும் எவ்வளவு தூரம் நட்பு தெரியுமா அப்படின்னாங்க. நான் ஆடுகளம் படம் மாதிரி எனக்கும் பேட்டக்காரனுக்கும் ஒரு 50 வருஷம் நட்பு, அதெல்லாம் விவரிப்பாங்கன்னு பார்த்தா நட்பு அவ்வளவுதான். ஏன் இதுக்கெல்லாம் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். அவரை வெட்டினா, அவரை தொட்டா நான் வெட்டுவேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். சரி, ஏத்துக்கணும். சத்யராஜ் நிறைய மீன் கூட பார்த்துருக்கீங்க. எனக்கு எனக்கு சொல்ல போனா இன்னும் காமெடியாவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா சிம்பிளா ஒரு விஷயம், சத்யராஜ் வந்து ஒரு கண்டுபிடிப்பாரு. அது நீங்க படத்துல வரும், ஒண்ணு கண்டுபிடிப்பாரு. அது வந்து எதுக்குன்னு கேட்கும்போது, இது மாதிரி நாய், பன்னி, மாடு, எரும மாடு எல்லாமே அதை வந்து நல்லா எரிச்சு அப்படியே சாம்பலா ஆகிடும்ட்டு. சரி, அப்ப நான் எதுவுமே சொல்ல, அது கண்டுபிடிச்சிட்டாரு, ஓகே. அதெல்லாம் இவங்க வந்து ஒரு சில மனுஷங்களை போட்டு எரிப்பாங்க, ஓகே. அதான் நம்மளுக்கு தேவையில்லாத அந்த இதுவே. எனக்கு என்ன டவுட்னா, நாய், பன்னி, எரும மாடை எரிக்கிறதுக்கு ஆம்ரெஸ்ட் வச்ச மாதிரி எதுக்கு சேர் ரெடி பண்ணோம்? எனக்கு அது ஒரு கேள்வி. அது எதுக்கு அந்த சேர்? சிம்பிளா கேட்கறேன், அந்த சேர் எதுக்கு? அந்த சேர் உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. அந்த சேர் எதுக்கு? அதுக்கு எதுக்கு மாடை வந்து எப்படி 2 கை 2 கால் இருக்க மாதிரி அது ஆம்ரெஸ்ட் எதுக்கு? அந்த சேர் எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இன்னுமே எனக்கு டவுட்டே அதான். இந்த சேர் எதுக்கு இருக்குன்றதே டவுட். ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எப்படி சொல்றதுன்னா, பல ஏஐ டெக்னாலஜி வந்து ஒரு சில இதுல சொதப்புனாங்க. ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் படத்துல வந்து சொதப்புனாங்க. அதுல வந்து இவங்க அதான் நம்ம ரசிகர்கள் வந்து, இல்ல அந்த டெக்னாலஜி கொஞ்சம் நல்லா எடுங்க, நல்லா எடுங்க, பிளாஷ்பேக் காட்டும் போது சூப்பரா தெரியணும்னாங்க. படத்துக்கு போனவங்க தான் தெரிஞ்சது பிளாஷ்பேக் மட்டும்தான் சூப்பரா இருந்தது, வேற ஒண்ணுமே நல்லா இருந்தது. ஓப்பனா சொல்லப்போனா அதான், சீரியஸா சொல்ல போனா அதான், பிளாஷ்பேக் மட்டும் நல்லா இருந்தது. பழைய ரஜினி நல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் படத்துல ஒண்ணுமே இல்லை. கடைசியா ஒரு கடைசி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேசுவார், ஒரு 10 நிமிஷம் தமிழ்லயே பேசுவார், நல்லா பேசுவார். அவர் வந்து இவரை முடிக்கிறதுக்கு வருவாங்க, இவர் நல்லா பேசுவார். சரிங்களா, நல்லா பேசுவார், தமிழ்லயே பேசுவார். வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. ஆனா அவனுக்கு தமிழ் தெரியாதுன்றது இவருக்கு தெரியாது. சரி, இவர் பேசி முடிப்பார். அவன் கண்டுபிடிச்சிருவான் 10 நிமிஷத்துல, தேவா நீ தானே அப்படின்ட்டு. ஆனா ஒருத்தனோட அப்பாவை பொண்ணு அவன்கிட்டயே ஒரு வேலைக்கு போய் அவன் சொல்லுவான், உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு அவன் ஒரு 6 மாசமா கண்டுபிடிக்க மாட்டான். 6 நிமிஷம் கூட வரமாட்டான் டைமிங்ல. கிளைமேக்ஸ்ல அவன் கண்டுபிடிச்சுவான், நீ தேவா தானே அப்படின்ட்டு. புரியல ஏன் படத்துக்கு போகணுன்றது புரியல. சொல்ல போனாதான் இதுல வேற அடிக்கிறீங்க நீங்க, படம் நல்லா இல்லைன்னு சொன்ன ஒரு ரசிகரை அடிக்கிறீங்க. என்ன பண்ண முடியும்? ரஜினி ரசிகர்கள் அடிக்கிறீங்க.
ஏன் அது மாதிரி பண்றீங்க? தலைவர் தான் நடிச்சிருக்காரு, படத்துல தான் ஒண்ணுமே இல்லை. சொல்லப்போனா அது ஒரு 3 பொண்ணுங்களை காட்டுவாங்க, அதுல எனக்கு ஓப்பனிங்கே தெரிஞ்சிச்சு அதுல இருக்க அந்த பொண்ணு யாருன்ட்டு. ஒன்றும் பண்ண முடியாது. வேக வேகமா போனதுக்கு சொன்னார் தலைவர், ஒண்ணு சொன்னார் தெளிவா, ஒரே ஒரு தெளிவா சொன்னார், இவ்வளவு வேகமா வந்தீங்கல்ல, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. வீடியோ முடிஞ்சு நம்பிட்டு தான்